வாங்க சனிக்கிழமை அதுமா நம்ம இன்றைக்கி பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிருக்கோம். அதுக்கும் முன்னாடி பீச்சில் போயிட்டு நல்லா கால் நினச்சிட்டு என் சிஸ்டரோட சில வீடியோஸ்லாம் எடுத்தேன். கூட என் சிஸ்டரோட பையனும் வந்தான். அவனே நல்லா வீடியோலாம் எடுத்துகிட்டு அவன் மண்ணில் நல்லா விளையாடிட்டு இருந்தான். ட்ரெஸ் ஃபுல்லாக மண். அப்புறம் கொஞ்சம் வீடியோ அவரை எடுத்துகிட்டு உனக்கு வீடியோ எடுத்தால் நீ எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என் வீடியோவும் நான் எடுக்க சொல்லிட்டேன். சில பல ஃபோர்ஸ்லாம் கொடுத்தேன். பட் அது கரெக்டாக வந்திருக்கான்னு தெரியல. கொஞ்சம் காமெடியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்படியே பீச்சில் காலை வச்சுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டேன். இன்னும் 2-3 வீடியோலாம் எடுத்திருக்கேன். அது ஃப்யூச்சரில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நல்லா காலை நினச்சிட்டு ஜாலியாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். போதும்னு சொல்லி நிறுத்த மாட்டுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்த்து வீடியோ எடுத்துகிட்டு அந்த பையன் ட்ரௌசரை பார்த்திங்களா ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. ரொம்ப வாழ்த்துன பாருட்டான். எனக்கு அழகான வீடியோ எடுக்க சொன்னால் அந்த ட்ரௌசரை பாருங்களேன் எப்படி தூக்கி தூக்கி வச்சுருக்கான்ட்டு. அப்படியே அவங்கள ஃபுல்லாக வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்பா முடிஞ்சதுன்னு பார்த்தா அகைன் ஃபோர்ஸ் கொடுத்து இன்னும் வீடியோ எடுக்க சொல்கிறா. சரி சரி எடுத்து தொலைகிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோவும் எடுத்து அப்படியே ஒரு ரவுண்டு பீச்சை காட்டிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டோம். ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போன உடனே க்ராஸ் பண்ணுறது தான் முதல்ல ஒரு நம்மளுக்கு சேலஞ்சு. அதை முடிச்சுட்டு அந்த பையன் பாருங்கள் அதுக்குள்ளே அந்த நைஃப் அந்த கத்தியும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு சம்திங் பொம்மையும் வாங்கியிருந்தான். வாங்கிட்டோடனே என்ட்ரன்ஸில் இப்போ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். அந்த ட்ரை ஃபிஷ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க ஒரு பாட்டி. அதை நாங்கள் போகிறப்போ அவங்ககிட்ட வாங்கிட்டோம். அப்படியே முன்னாடி போனால் காலியாக தான் இருந்தது. அவ்வளோவா யாரும் வரல. ஐ திங்க் மிட் நைட் மேலே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே ஒரு அக்கா வந்துட்டு கொஞ்சம் ஜென்யூனாக தெரிஞ்சாங்க. என் சிஸ்டர்ஸ் அவங்ககிட்ட போயிட்டாங்க. அங்கே பார்த்தோன்னா பெரிய பெரிய இறாங்க. அது லாப்ஸ்டர்னு சொல்கிறாங்க. அது 1 கிலோ வந்துட்டு 650 ரூபா அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே, என் சிஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. 1 கிலோ போட சொல்லிட்டான். நான் அப்படியே பக்கத்தில் எல்லா ஃபிஷ்ஷும் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன்னா அங்கே க்ரீன் கலரில் ஒரு ஃபிஷ் இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆல்ரெடி யூடியூப்பில் வந்துட்டு இந்த ஃபிஷ் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரி அக்கா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதையும் நான் வாங்க சொன்னேன். அதையும் 1 கிலோ வாங்கிட்டோம். அந்த அக்கா என்ன பண்ணாங்க, சரி ஃபிஷ்ஷும் லாப்ஸ்டரும் வந்துட்டு நம்ம வாங்கினதால பேலன்ஸ் 450 இருக்குமா, அதுக்கு நான் 1 கிலோ மீன் வந்து 450 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு. சரிக்கா வாங்கிட்டு அவங்க என்னென்ன வச்சுருக்காங்க எல்லா ஃபிஷ்ஷும் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு அந்த லாப்ஸ்டர் வச்சு நானும் கொஞ்சம் போஸ்ட்லாம் கொடுத்துட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு மீசை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் என் சிஸ்டர் சொன்னா நானும் எடுக்கிறேன் டி அப்படி சொல்லிட்டு அவ்வளோதாங்க. அந்த ட்ரை ஃபிஷ்லாம் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். அப்படியே நடந்து போகிற வீடியோவும் போட்டு விட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது எப்படி வந்திருக்குன்னு தெரியல. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த குட்டி பையன் வேறு அடிக்கடி வந்துட்டு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான் வீடியோ எடுக்கிறப்போ. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்துட்டு ஃபஸ்ட்டே எடுத்தாச்சு. நான் லாஸ்ட்டில் போட்டுட்ருக்கேன். எனக்கு கிளம்புறப்போ ஒரு விஷயம் பார்த்தேன். நான் வீட்டுக்கு ஃபேன்லாம் சொல்லலைங்க. அங்கே பார்த்தீங்களா ஹவுசிங் போர்டெலாம் கட்டி ஹெல்ப் பண்ணது இவர். ஆனால் இவரோட கூட ஏற்றி வச்சுருக்காங்க. ஏன்னா அநியாயம். மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு ஆட்டோ ரேப்பிடு போட்டுருந்தோம். ஆட்டோ வந்தோடனே ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நல்லது காலமே இல்லைங்க. பாருங்கள்